அகிலம் போற்றும் அற்புத கோயில் சுசீந்திரம் ஆலயம் தரிசிக்க வாருங்களே. வினைகள் யாவும் விலகும் உறுதி ஒரு முறை வந்து பாருங்களே. ஞானியர் சூழ்ந்த கானகம் நடுவில் வெட்டிட வெட்டிட தொழிற்கும் மரம் வேரோடு வீழ்த்த கோடரி எடுத்தார் பச்சை இரத்தம் பாய்ந்ததுவே. 3 அடுக்காய் லிங்கம் அங்கே தோன்றிட கண்டே அதிசயித்தார். 3 ஒன்றாய் வாழ்வது கண்டே கோயில் எழுப்ப முடிவு செய்தார். ரத்தம் வீழ்ந்த பள்ளம் நடுவில் மற்றொரு சுயம்பு லிங்கம் கண்டார். சக்தி அங்கே தழைப்பதை அறிந்தே தானுமாலயனென பெயர் வைத்தார். அத்திரி முனிவர் அத்தினி அனுசியை கற்பை சோதிக்க 3 வந்தார். உத்தமி அவர்களை பிள்ளைகளாக்கி தத்தாத்ரேயராய் மாற்றிவிட்டாள். அவர்தான் இவரென அறிந்தனர் மக்கள். வழிபடு தெய்வம் வந்து விட்டார். சேர சோழ பாண்டிய வேந்தர்கள் திருப்பணி செய்ய முந்திவிட்டார். அகலிகை ஆசை மேனி முழுதும் 1000 விழிகள் என்ன செய்வான். சாபம் தீர கொதிக்கும் நெய்யில் மூழ்கி எழுந்தான் தேவேந்திரன். இந்திரன் புனிதம் பெற்றதனாலே சுசீந்திரம் ஆனது இத்தலமே. நந்தியும் உயிரோடு வைக்கோல் தின்று விந்தை படைத்ததும் இத்தலமே. அறம் வளர்த்தாள் எனும் மங்கையர் திலகம் ஆண்டாள் போலே தனை தந்தாள். ஆட்கொண்டேன் என்றான் தானுமாலயன் 2 கலந்தாள் அற்புதமே. மன்னனின் தலைவலி போக்கிய தெய்வம் சுரதேவமூர்த்தி இங்குள்ளார். வில்லி பிள்ளையின் மிருதங்கம் கேட்டு வாழை கனிதந்தார் பெருமானார். மண்ணில் புதைந்த ஆஞ்சநேயர் மறுபடி எழுந்து நிமிர்ந்து நின்றார். கண்ணில் காண்பது எல்லாம் அதிசயம். புண்ணிய க்ஷேத்திரம் சுசீந்திரம். மஞ்சள் பூசி கொடியை ஏற்றி மார்கழி திருவிழா
ஆரம்பம். பஞ்சவாத்தியம் பெண்களின் குரவை 10 நாட்களும் கொண்டாட்டம். தந்தை தாயை வலம் வர வருவார் கணபதி முருகர் 3ஆம் நாள். மக்கமார் சுற்று கருட தரிசனம் இப்படி விழாக்கள் ஏராளம். எல்லா தெய்வமும் இங்கே கூடி ஆசி கூறும் சுசீந்திரம். எங்கும் காணா சிற்பம் சித்திரம் கல்லும் பாடும் சுசீந்திரம். கொடுத்த வாக்கை காப்பாற்றென்றே அடுத்து வந்தோர்க்கு எடுத்து சொல்வோம். நாமும் அப்படி நடந்து கொள்வோம். தாணுமாலையா சரணம் என்போம். தாணுமாலையா சரணம் என்போம். தாணுமாலையா சரணம் என்போம்.